நான் நன்மைதானே செய்தேன், ஏன் என்னை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்களோ, ஏன் எனக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறார்கள், நான் அவர்களுக்கு நன்மைதான் செய்தேன் என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். வேதத்தில் ஒரு வார்த்தை, நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரதியாக இருக்கும். ஆகையினால் என்னை திட்டுகிறார்களே, என்னை சபிக்கிறார்களே, கவலைப்படார்கள். ஒரு கிராமத்துல ஒரு மனிதன் ஒரு கழுதையையும் ஒரு நாயையும் வளர்த்து வந்தான். அது இரண்டுக்கும் அவன் சரியாக ஆகாரம் கொடுக்கறது இல்லை. ஒரு நாள் ஒரு திருடன் வந்தான் இரவில. திருடனை வரத பார்த்த உடனே இந்த நாய், குலைக்க வேண்டிய நாய் என்ன நினைத்தது, இவன் நமக்கு சரியாகவே உணவு கொடுக்கறதில்ல, ஏன் நான் குழைக்கிறேன் என்று தூங்குறது போல அது நடிக்க ஆரம்பித்தது. கழுதை பார்த்தது, நாய் குறைக்க மாட்டேங்கிறத, நம்ம குறைத்து எப்படியாவது நம்ம எஜமானை நம்ம காப்பாற்றி விட வேண்டும் என்று சொல்லி கத்த ஆரம்பித்தது. கத்தின உடனே அந்த திருடன் ஓடி விட்டான். எஜமான் வந்து பார்த்தான், ஏன் என் தூக்கத்தை நீ கெடுத்தாய், யாரும் இல்லாத நேரத்துல ஏன் கத்திட்டு இருக்கன்னு கழுதையை போட்டு அடித்தான். இதுதான் நடக்கும். ஒரு வேலை நன்மை செய்யுங்க, பாடுபடுங்க, தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் தருவார்.